எல்லோருக்கும் வணக்கம். நம்ம போன பதிவுல கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்தினுடைய அதிகார பாயிரத்தை பார்த்தோம். இந்த முறை நம்ம முதல் குறள், கடவுள் வாழ்த்துல முதல் குறள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது குறளை படிச்சு, அதுக்கப்புறம் பரிமேலழகருடைய உரையை படித்து, குறள்ல இருக்கக்கூடிய சொற்கள் சில விஷயங்கள் நமக்கு புரியாம இருக்கலாம். அதனுடைய அறிஞ்சொர் பொருளை பார்த்து, அதே மாதிரி உரையில இருக்கக்கூடிய சொற்களுக்கான அறிஞ்சொர் பொருளை பார்த்து, அதுக்கப்புறமா பரிமேலழகர் பல இலக்கண குறிப்புகள்லாம் கொடுத்திருக்காரு. அதையும் பார்த்துட்டு அவர் பல நூல்களை படிச்சு ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய மேற்கோளும் நம்ம பார்க்கணும். எங்கெங்க இருந்தெல்லாம் அவர் மேற்கோள் சொல்லியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு, ஒப்புமை பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஆன்றோர்கள் சான்றோர்கள்லாம் திருவள்ளுவர் கூறிய கருத்தோட எப்படி உடன்படுறாங்க, அல்லது ஆன்றோர்கள் சான்றோர்கள் திருக்குறளுக்கு முன்னாடி உள்ள கருத்தோட திருவள்ளுவர் எப்படி ஒத்து போறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, சில சில சொற்களுக்கு நுணுக்கமான பொருள்லாம் இருக்கு. அதனால தெளிபொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லி அதெல்லாமும் நம்ம பார்த்துட்டு, நம்ம படிக்கும் பொழுதே எப்படி படிக்கணும்னா, அதிகார முறைமையை பார்த்துட்டு முந்தின குறள் எப்படி இருக்கு, அதனுடைய தொடர்பு அடுத்த குறளுக்கு எப்படி வருது, அதனை தொடர்ந்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய குறளுக்கு எப்படி போக, அந்த முறைமை எப்படி அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து படிச்சாதான் நம்ம குறளுக்கு சரியான விளக்கத்தையே நம்ம பார்க்க முடியும். நான் ரொம்ப காலத்துக்கு திருக்குறளுக்கு விளக்கம் சொல்ல வேணாம், நம்ம நம்ம முதல்ல சரியா படிக்கணும்ல அப்படின்னு சொல்லி நான் மேற்கோள்லாம் நான் சேகரிக்க ஆரம்பிச்சேன். நிறைய புஸ்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, இது ஆயுள் பூரா பல யுகங்கள் பூரா படிச்சு கொண்டே இருக்கதான் வேணும். இது அவங்களுடைய அனுபவத்துல பல விஷயங்கள் புதுசு புதுசா தோணும். அதனால இதோட நான் படிச்சு முடிச்சுட்டேன், திருக்குறளை நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த எந்த அறநூலுக்குமே அது பொருந்தும். குறிப்பா திருக்குறளுக்கு கண்டிப்பாக அது பொருந்தும். இப்ப நான் குறளை படிக்கிறேன், கேளுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்து எல்லாம் அகரம் முதல. எழுத்துகள் எல்லாம் அகரம் ஆகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று. அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாதமாத்திரை ஆகிய இயல்பால் பிறத்தலானும், ஆதிபகவிற்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலாலும் கொள்க. தமிழ் எழுத்திற்கே அன்றி வட எழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்து எல்லாம் என்றார். ஆதிபகவன் என்னும் இருவேரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு. உலகு என்றது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது. காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. இப்பாட்டான் முதற்கடவுளது உண்மை கூறப்பட்டது. இதுதான் பரிமேலழகருடைய உரை. இப்ப இதுல நம்ம முதல்ல குறள்ல இருக்கக்கூடிய சில சொற்களுக்கான பொருளை பார்க்கலாம். அதாவது அது போல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது படிக்கும் பொழுதே இந்த குறளை எப்படி படிக்கணும்னா, எழுத்தெல்லாம் அகரம் முதல, உலகு ஆதிபகவன் முதற்று அப்படின்னு ரெண்டா படிக்கணும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே நான் திருக்குறள் படிக்கும் பொழுது எப்படி இதை படிச்சிருக்கேன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னா அகரம் முதலிய எழுத்து அப்படின்னு தான், முதலிய அப்படின்னு படிச்சுட்டேன். அது தப்பு. இது முதலை உடைத்து அப்படின்னா முதன்மையானது, அகரம் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது. அப்படி எழுத்தை பத்தி சொல்லும் பொழுது எழுத்து எல்லாம் அகரம் முதல அப்படின்னு பன்மேல சொல்றாரு. ஆனா ஆதிபகவன் உலகு ஆதிபகவன் முதற்று அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருமையில சொல்றாரு. முதற்று அப்படின்னாலே முதல் கூட்டல் அது, அது அவை கிடையாது, அது அது ஒருமையில தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுத்துகள் பல, ஆனா இது ஆதிபகவன் இறைவன் ஒருவனே அப்படிங்கிற பொருள். வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள், முதல் குறள், வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. அதுல பாற்று அப்படின்னு வருது இல்ல, அது பால் கூட்டல் அது, பாலது அப்படிங்கிறது தான் பாற்றுன்னு வருது. பால்னா தன்மைன்னு அர்த்தம். அத்தன்மை உடையது அப்படிங்கிறது ஒருமையில தான் சொல்றாரு. அதனால அந்த மாதிரி இங்க முதற்று அப்படிங்கிறது முதல் கூட்டல் அது, அது கவிதை நடையில சொல்றதுனால முதல் அது அப்படிங்கிறது முதற்றுன்னு இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எழுத்துகள் பல, ஆனா இறைவன் ஒருவனே அப்படின்னு ஒருமையில சொல்வதற்காக இங்க இப்படி சொல்றாரு. அதே மாதிரி இப்ப எடுத்துக்காட்டு உவமைனா என்னன்னு பார்க்கலாம். இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை அப்படின்னு சொல்றாரு. உவமைனா என்ன? ஒரு பொருள், கவிஞர் தான் கூற விரும்பக்கூடிய ஒரு பொருளை வேற ஒரு ஒன்னோட ஒப்பிட்டு சொல்வது அது உவமை. அப்படின்னா அவர் என்ன பொருளோட ஒப்பிடுறாரோ அந்த பொருளுக்கு பேர் உவமை, இல்லாட்டி ஓமானம். என்ன கருத்து சொல்ல வராரோ அது பொருள், இல்லாட்டி ஓமேயம்.
இது ஒரு ரெண்டு ஒப்பிடுறோம்னா அதுக்கு பண்பு இருக்கணும்ல. இந்த பண்புக்காக நான் இதை ஒப்பிடுறேன் அப்படின்னு. அதனால ஒத்த பண்பு இருக்கணும். உவமை உருபு இருக்கணும். இது போல அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு தாமரை போன்ற முகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கவிஞர் என்ன எதை சொல்ல வர்றாரு, என்ன பொருளை சொல்ல வர்றாரு? முகம் அப்படிங்கிறது அது ஓமேயம். என்ன, அதை எதோட ஒப்பிடுறாரு? தாமரையோட ஒப்பிடுறாரு. அதனால தாமரைங்கிறது ஓமையோ ஓமானமோ ரெண்டும் எப்படி வேணா சொல்லலாம். தாமரைக்கும் முகத்துக்கும் என்ன ஒப்பீடு காமிக்கிறாருங்க? முகம் எப்படி மலர்ந்திருக்கு அப்படின்னா தாமரை போன்ற மலர்ச்சியை கொண்டுள்ளது அப்படின்னு. அந்த ஒத்த பண்புங்கிறது மலர்தல் அப்படிங்கிற பண்பு. ஊமை உருபுங்கிறது போன்ற அப்படிங்கிற சொல். எப்படி இந்த 4 விஷயமும் இருக்கோ அந்த மாதிரி இந்த போல, புறைய, ஒப்ப, மான அப்படின்னு வரக்கூடிய ஊமை உருவுகள்லாம் இல்லாம வரக்கூடியதுதான் எடுத்துக்காட்டு ஊமை. அதனாலதான் பரிமேலழகர் அது போல அப்படின்னு அவர் சேர்த்துக்கிட்டாரு. இதுல திருக்குறள்ல அப்படி இல்ல. அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற வாக்கியம் தான் ஓமானம். ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது தான் ஓமேயம். இந்த 2 வாக்கியங்களுக்கு நடுவுல அது போல அப்படிங்கிற ஓம உருவு மறைந்து வர்றதுனால இது எடுத்துக்காட்டு ஓமை. இங்க என்ன பண்பு வருதுன்னு பரிமேலழகர் சொல்றாரு? தலைமை பண்புன்னு. சரி, அப்ப வேற ஏதாவது ஒரு பண்பு, இப்ப நம்ம உதாரணத்துக்கு சிங்கம் போல நடந்து வந்தான் அப்படின்னு சொன்னா, சிங்கம் போல அப்படியே ரொம்ப துணிச்சலோட வந்தான் அப்படின்னு ஒரு ஒரு பண்பை வச்சுக்கலாம். துணிச்சலுக்கு ஒரு பண்பா வச்சுக்கலாம். இன்னொன்னு, எப்படி காட்டுக்கு ராஜாவாக சிங்கம் இருக்கோ அந்த மாதிரி தலைமை பண்புக்காகவும் சிங்கத்தை நம்ம உவமையா சொல்லலாம். இந்த மாதிரி பல பண்புகள் இருக்குல்ல. ஆனா இங்க எந்த பண்பு குறிக்குது அப்படின்னா, பரிமேலழகர் என்ன சொல்றாரு? அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரை ஆகிய இயல்பால் பிறத்தலானும் அப்படின்னு. தலைமை பற்றி எடுத்துக்காட்டுவோமேன்னு தானே சொல்றாரு. இங்க ஒரு பண்பு தான் இருக்கு. அதை பத்தி தான் திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி ஒரு பண்பு இல்ல, நம்ம பல பண்பு இல்ல ஒரு பண்பு தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல் அது. நம்ம அவைன்னு சொன்னாதானே பன்மை. முதல் அதுன்னு சொன்னா ஒரு பண்பை தானே இங்க ஒப்பிட்டு சொல்றாருன்னு பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு கம்பராமாயணத்துல முதல் பாடல் என்ன? உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த இடத்துல உலகம் யாவையும், நம்ம இந்த பூமியை மட்டுமா சொல்றாரு? யாவைன்னா எல்லாம் பல உலகங்கள் இருக்கு அது அப்படின்னு தானே பொருள் ஆகுது. அந்த மாதிரி இங்க அது முதல் அது அப்படிங்கிறதுனால ஒரு பண்பை தான் இங்க சொல்ல வரார் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றாரு. அடுத்தது, இது ஆதி பகவன் என்னும் இருபெயரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நமக்கு இருபெயரொட்டு பண்பு தொகைனா என்னன்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி பண்பு தொகைனாலே என்னன்னு தெரியணும். தொகை அப்படின்னாலே தொக்கி வருவது. எப்படி அது போல அப்படிங்கிற ஓம உருபு தொக்கி வருதோ அப்படி பார்த்தோம்ல, அந்த மாதிரி பண்பு தொகையில பண்பு உருபு தொக்கி வரும். பண்பு அப்படிங்கறத 4 வகைப்படும். வண்ணம், வடிவம், அளவு, சுவை. இப்ப உதாரணத்துக்கு செந்தாமரை அப்படின்னு சொன்னா வண்ண பண்பை குறிக்குது. வட்ட நிலா அப்படின்னு சொன்னா வடிவத்தை குறிக்குது. முத்தமிழ் அப்படின்னா அளவை குறிக்குது. இன்சொல் அப்படின்னா சுவையை குறிக்குது. செம்மையாகிய தாமரை, வட்டமாகிய நிலா, மூன்றாகிய தமிழ், இனிமையாகிய சொல், இனிய சொல் இப்படின்னு ஆகிய மை விகுதி, இதெல்லாம் இந்த பண்பு விகுதி தொக்கி வருவது பண்பு தொகை. இது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா அதுல ஒரு வகை இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ரெண்டு பெயர் சொல் சேர்ந்து ஒரு பண்பு தொகையாக. உதாரணத்துக்கு பலாமரம் அப்படின்னு சொன்னா அதுல மரம் அப்படிங்கிறது பொது பெயர். மாமரம், பலாமரம், தென்னைமரம், பனைமரம் அப்படின்னு இருக்குல்ல, அதுல பலா அப்படின்னு வர்றதெல்லாம் சிறப்பு பெயர். அதே மாதிரி தலைவர் அப்துல் கலாம் அல்லது தலைவர் நரேந்திர மோடி அப்படின்னு சொன்னா தலைவர்ங்கிறது பொது பெயர். நரேந்திர மோடி, அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னா அது சிறப்பு பெயர், ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்குது இல்ல. இந்த மாதிரி 2 சொற்கள் சேர்ந்து வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை. இந்த இடத்துல தொகைங்கிறது என்ன தொக்கி வருது? தலைவராகிய அப்துல் கலாம், இது பலாவாகிய மரம் அப்படின்னு ஆகியங்கிற ஊம உருபு தொக்கி வருது இல்ல. அதனால இத இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆதி பகவனை ஏன் இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லணும்? அவரு ஆதி ஆகிய பகவன் அப்படின்னு. ஏன்னா பகவன் அப்படிங்கிற சொல்லே பகம் அப்படிங்கிற வேர்ச்சொல்ல இருந்து வந்திருக்கு. இப்ப நம்ம பகவானே, பகவதியே அப்படின்னு ஆண்பால் பெண்பால் போட்டு சொல்றோம். ஆனா இறைவனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரைப்பாயிரத்துல இறைவன் அப்படின்னு அந்த விகுதியே ஆண்பால் விகுதி கிடையாது. அது தலைமை பண்பை குறிக்கக்கூடிய விகுதி. அதனாலதான் நம்ம சௌரியத்துக்கு இறைவன் இறைவின்னு சொல்றோம், பகவான் பகவதின்னு சொல்றோம். ஆனா பகம் அப்படிங்கிற சொல் பால் கடந்தது. இப்போ உதாரணத்துக்கு அந்த பகம் அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன குணங்கள் பொருந்தியவன் அப்படின்னா 6 குணங்கள் இருக்கு. ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராக்கியம். இந்த 6 குணங்களை கொண்டவன் தான் பகவான். அந்த ஆதிய பகவான் அப்படிங்கிறது வடநூல் முடிவுன்னு சொல்றாரு. ஏன்
ஆதியாகிய பகவான், பல இறைவர்கள் இருக்காங்க. ஆனா அதற்கு முழு முதற் காரணமாக முதலில் தோன்றியவன் அப்படிங்கறதுனால ஆதி பகவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதே தமிழ் சொல்லாக இருந்தால் ஆதிப் பகவன் அப்படின்னு பகர ஒற்று சேர்ந்து வருவது புணர்ச்சி விதி. அப்படி ஆதிப் பகவன் அப்படின்னு இல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உதாரணம் உதய சூரியன் அப்படின்னா உதயச்சூரியன். உதயவும் சம்ஸ்கிருத சொல், சூரியன்கிறதும் சம்ஸ்கிருத சொல். உதயச்சூரியன் வந்திருக்கணும். தமிழ் சொல்லா இருந்தா உதயசூரியன் வந்திருக்கணும். அப்படி இல்ல, உதயசூரியன் தான். அந்த மாதிரி ஆதி பகவன் இல்ல, ஆதி பகவன். அதனால இது வடநூல் முடிவு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வடநூல் அப்படிங்கிறதும் ஏதோ நமக்கு வடக்கிலிருந்து வந்த நூல் அப்படி அர்த்தம் கிடையாது. வடநூல் அப்படின்னாலே வடம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆலமரம்னு அர்த்தம். அதாவது வடம் அப்படிங்கிறதுக்கு கயிறுன்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த இது பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே என்ன வடம் பிடிச்சான் அப்படின்னு, வடத்தை பிடிச்சி கயிறை பிடிச்சி இழுக்கிற மாதிரி சுண்டி இழுத்தது அந்த பார்வை அப்படின்னு. அது அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல ஆலமரம்ங்கிற பொருள்ல வருது. ஏன்னா ஆலமரம் போன்று பறந்து விரிந்து பாரத தேசம் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு லிங்க் லாங்குவேஜாக இருக்கக்கூடிய மொழி சமஸ்கிருதம் அப்படிங்கிறதுனாலதான் அதை வடமொழின்னு சொல்றோம். இல்லாட்டி வடக்குல இருந்து வந்த மொழின்னா அப்ப நமக்கு தமிழ்நாட்டுல இது மலையாளத்தை தவிர்த்து மத்த எல்லாமே வடக்குல தான் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் வடமொழின்னு சொல்லணும். அப்படி சொல்லல இல்ல நம்ம. அதுக்கு ஒரு இது சூடாமணி நிகண்டுல ஆலமரம்ங்கிற பொருளே இருக்கு. அதை தவிர தாயுமானவர் வடநீழர் கண்ணூட்டிருந்த குருவே அப்படின்னு சிவபெருமானவர் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி வடம் அப்படிங்கிற சொல் அதை வச்சுதான் வடநூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இது ஆதிபகவன் அப்படிங்கிறது வடநூல் முடிவு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது தேற்றத்தின் அதாவது ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, அதாவது ஆதிபகவன் உலகு ஆதிபகவன் முதற்றே, முதற்றுன்னு சொல்லியிருக்கலாம். ஆதிபகவன் முதற்று உலகு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆதிபகவன் முதற்றே அப்படின்னு ஏகாரத்தை சேர்க்கிறார்ல. அந்த ஏகாரம் தமிழ்ல பல 5 விதமாக வரும். அந்த ஏகாரம் அந்த தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல இடையல்ல 259வது சூத்திரம், அதை படிக்கிறேன் கேளுங்க. தேற்றம் வினாவே பிரிநிலை எண்ணே ஈற்ற செய்யவைந்து ஏகாரம்மே அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், தேற்றம்னா உறுதின்னு அர்த்தம். உறுதியின் காரணமாக ஏகாரம் சொல்லலாம், வினாவாக சொல்லலாம். பிரிநிலை பிரிச்சு காமிக்கணும், ஒண்ணுல இருந்து மற்றொன்றை பிரிச்சு காமிக்கணும்னா அங்க ஏகாரம் போட்டு சொல்லலாம். எண்ண குறிக்கிறதுக்கு சொல்லலாம், ஈற்ற செய்யாக சொல்லலாம் அப்படின்னு. இந்த இடத்துல தேற்றத்திற்காக உறுதி, நிச்சயமா கடவுள் ஒருவனே முதல்வன் அப்படின்னு உறுதியாக சொல்வதனால ஏகாரம் சொல்றாரு அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு அவன் செய்யவே செய்தான் அப்படின்னா அவன் நிச்சயமா செஞ்சான், அவன் கண்டிப்பா செஞ்சான் அப்படின்னு அங்க உறுதியை குறிக்குது இல்ல. அந்த மாதிரிதான் இங்க வருதுன்னு பரிமேலழகர் சொல்றாரு. இப்ப அடுத்தது ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற சொல். அந்த உலகுங்கிறது என்ன பொருள்ல வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். உலகம் அப்படிங்கிற சொல் தான் உலகு அப்படின்னு இது கடை குறைந்து வந்திருக்கு. அதுக்கு பொதுவா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் பூமி அப்படி, இந்த நம்ம வாழக்கூடிய பூமியை சொல்லலாம். புவன பொதுப்பெயர், நான் அந்த கம்பராமாயண பாடல் சொன்னேன்ல, 7 14 உலகங்களுக்கும் பொதுப்பெயராக உலகம் அப்படின்னாலே அது 14 உலகங்களையும் குறிக்கக்கூடிய பெயராகவும் வரும், நிலப்பகுதியாகவும் வரும். இப்ப மாயோன் மேய காடுரை உலகமும் அப்படின்னு திணை 5 இணைகளை சொல்லும் பொழுது தொல்காப்பியத்துல நிலப்பகுதியை குறிக்குது இல்ல உலகம் அப்படின்னு. அதை தவிர்த்து ஆகாயம், திக்கு, மக்கள், நன்மக்கள், உயர்ந்த குணம், வழக்கம், இந்த மாதிரியாக பல பொருள் இருக்கு. இதெல்லாம் தவிர உயிர்கள் அதாவது ஜீவராசிகள் அப்படின்ற பொருள்லயும் இருக்கு. இந்த இடத்துல உயிர்கள் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அதனாலதான் இவ பரிமேலழகர் சொல்லும் பொழுது உலகு என்றது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாதமாத்திரே ஆகி இயல்பால் பிறத்தலானும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, அதாவது பொதுவாகவே இங்க இந்த இடத்துல எழுத்து அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எழுத்து, நம்ம ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த பொருள் இருக்கு. அதை தவிர்த்து எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். திருவள்ளுவரே சொல்லியிருக்காருல்ல, எண் என்ப என எழுத்து என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு அப்படின்னு. அந்த இடத்துல இலக்கணம் கிராமர்ங்கிற பொருள்ல வருது. ஏன்னா எண்ணுன்னா ஏரணம் லாஜிக்னு ஒரு பொருள், எழுத்துன்னா இலக்கணம். அதனால எழுத்துன்னு இது இலக்கணம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. இதெல்லாம் தவிர லாங்குவேஜ்ன்னே ஒரு பொருள் இருக்கு, மொழியவே குறிக்கும். இந்த இடத்துல இது எழுத்துங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அக்ஷரங்கள், தனித்தனி எழுத்துகளையும் குறிக்குது, பொதுவாக மொழியையும் குறிக்குது. ஏன்னா அதனாலதான் இங்க பரிமேலழகர் என்ன சொல்றாரு, இது வெறும் தமிழ் எழுத்திற்கே அன்றி வட எழுத்திற்கும் முதலாதல் நோக்கி அப்படின்னு சொல்றாரு. எல்லா எழுத்துகளும் அப்படின்னா நம்ம என்ன நினைச்ச கூடாது, தமிழ் எழுத்துக்கு தான் முதல் எழுத்து அ அப்படின்னு.
அப்படி அர்த்தம் கிடையாது. இவர் என்ன சொல்ல வர்றாரு, எல்லா மொழிக்குமே, அது மேண்டரின், ஜாப்பனீஸ், இது பிரெஞ்சு, என்ன லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம், எல்லாத்துக்குமே முதல் அகரம் தான் அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இவர் வந்து நாத மாத்திரை, அதாவது நாதம் அப்படின்னாலே ஒலி அப்படின்னு தான் அர்த்தம். ஒலி பிறப்பதற்கே அகரம் தான் முதல்ல அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லா மொழிக்கு, எல்லா எழுத்துக்கும் அது முதல் அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் அப்படி அப்படின்னா, பிரணவ மந்திரத்திலிருந்து தான் எல்லாமே பிறந்திருக்கு. அந்த நாத தத்துவத்திலிருந்து தான் உலகமே வந்திருக்கு. மொழி மட்டும் இல்ல, இவர் எழுத்த மட்டும் சொல்லல. பஞ்சபூதங்கள், உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சிருஷ்டிக்கப்பட்ட பொருள் எல்லாமே இப்ப நாத தத்துவத்திலிருந்து தான் வந்திருக்கு. அந்த நாத தத்துவத்திற்கான முதல் எழுத்து அ உ இம் சேர்ந்தது தான் ஓம். அந்த ஓமுக்கே ஆ தான் முதல்ல, அதனால அகரம் முதல்ல அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். ஏன்னா இப்ப நம்ம லாங்குவேஜ்னு மட்டும் பொருள் கொண்டோம்னா என்ன தப்பு வரும் அப்படின்னா, அப்ப வந்து தமிழ் எழுத்து லாங்குவேஜ், இந்த நம்ம மொழின்னு சொல்லக்கூடிய தமிழ், சமஸ்கிருதம் இதெல்லாம் மட்டும்தான் வந்திருக்கா? நம்ம உடுக்கையில இருந்து, சிவனுடைய உடுக்கையில இருந்து இது மொழிகள் பிறந்தது, எழுத்துகள் வந்ததாக சொல்றோமே, அதுவே ஏன் அப்படி சொல்றோம்? இப்போ உதாரணத்துக்கு கிரீக்ல ஆல்பபெட் நம்ம ஆல்பா பீட்டா அப்படிதானே ஆரம்பிக்குது அந்த மொழி, அதனால ஆல்பபெட் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்த்தா தமிழ்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் எழுத்துங்கிறதுக்கு பதிலா ஆ அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்பா பீட்டா ஆல்பபெட் ஆ படி அப்படின்னு அப்படியா சொல்றோம்? இல்லையே. நம்ம ஏன் எழுத்துன்னே சொல்றோம்? அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். எழுவது எழுத்து. நம்ம வந்து ஒலி வடிவத்துக்கு நம்ம வரி வடிவம் கொடுக்குறோம். வரி வடிவம் மூலமாக எழுகிறது, அதனால அது எழுத்துன்னு சொல்றோம். சமஸ்கிருதத்திலயும் அப்படிதான். க்ஷரம்னா அழியக்கூடிய பொருள். அக்ஷரம் அப்படின்னா முன்னாடி சேர்த்தாலே அது நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸ். அதனால அழிவில்லாதது. அதனாலதான் சரஸ்வதிக்கும் அக்ஷரா அப்படின்னு பேரு. எதுக்கு சொல்ல வரேன், அது நாத தத்துவத்துக்கு என்னைக்குமே காஸ்மிக் பொட்டன்ஷியாலிட்டிக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. உலகம் அழியலாம், எல்லாம் அழியலாம், சிருஷ்டிக்கப்பட்ட பொருள் எல்லாமே அழியலாம், ஆனா அதற்கு அழிவு கிடையாது. அந்த ஊ இம் ஓம்ல முதல் எழுத்து ஆங்கிறதுனால தமிழ் எழுத்திற்கு அன்றி வட எழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்து எல்லாம் என்றார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அடுத்தது இந்த நாத மாத்திரை, நான் ஏற்கனவே கம்பராமாயணத்துல சில பாடல்கள் முன்னாடி என்னுடைய பதிவுல சொல்லியிருப்பேன். அதாவது நாதம் அப்படிங்கிற சொல்ல தான் நாதன் அப்படின்னு வருது. நாதம்னா ஒலி. அதாவது இப்ப வீடு நாதமற்று கிடக்கிறது அப்படின்னா தலைவன் இல்லாம ரொம்ப வெறிச்சோடி இருக்கு அப்படிங்கிற ஒரு பொருள்ல. அதனாலதான் நம்ம அனாதைங்கிற சொல்லே சொல்றோம். அதாவது ஒரு ஒரு யாருமே இல்லாம, ஒரு பாதுகாவலனே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு அவல நிலை, அதைத்தானே அனாதைன்னு சொல்றோம். அந்த மாதிரி இவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த நாத மாத்திரை வெறும் விகாரத்தினால இல்ல. இப்ப அகரத்துக்கு ஒரு தலைமை பண்பு விகாரத்தினால மட்டும் இல்ல, நாத மாத்திரை ஆகிய இயல்பால் பிறத்தலானும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, நம்ம நாபி கமலத்திலிருந்து வரும்பொழுது ஆவாக தான் வரும். இந்த இடத்துல மார்பு கிட்டக்க வரும்பொழுது வல்லினமாக கசடத்த பரவாகவும், அதுக்கப்புறம் கழுத்து கிட்டக்க வரும்பொழுது இடையினமாக எரல வழல அப்படின்னா, அதுக்கப்புறம் இங்க நாசி கிட்டக்க வரும்பொழுது, மூக்கு கிட்டக்க வரும்பொழுது மெல்லினமாக அங்கென்ன நம்மன அப்படின்னு வருது இல்ல. இந்த விகாரத்தம்னால மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, அது விகாரத்தான் நன்றி நாத மாத்திரை ஆகிய இயல்பால் பிறத்தலானும் அப்படின்னு சொல்றாரு. நாத மாத்திரை ஆகிய இயல்பால் பிறத்தல் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு கோவில் மணி அடிக்கணும், கலீர்னு சத்தம் கேட்குது. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அந்த எழுத்தெல்லாம் என்ன சொல்றது? இப்ப நம்ம பேசக்கூடிய எழுத்துல அந்த ஒலிலாம் வராது இல்ல. காக்கா குருவி போடுற சத்தம், சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம், இந்த மாதிரியாக எந்த அளவை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கும் முதல், ஏன்னா நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட பொருள் எல்லாமே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப எல்லா மிருகங்கள், விலங்குகள் செய்யக்கூடிய சத்தம் இதெல்லாமே வரும். இதெல்லாம் போக ஒருபடி மேல போய் இன்னொன்னும் சொல்லலாம். என்னன்னா, இப்ப நம்ம வந்து சைன் லாங்குவேஜ் இருக்கு. சைன் லாங்குவேஜுக்கு முதல்ல அகரமா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு தான் பதில். ஏன்னா சைன்ல நம்மளுடைய நம்மளுடைய தத்துவம் என்ன, எண்ணம் தான் சொல்லாக ஆகுது, சொல் தான் செயலாக ஆகுது அப்படின்னு தானே சொல்றோம். அந்த மாதிரி பார்த்தாலும் சைன் லாங்குவேஜும் ஒரு ஒரு லாங்குவேஜ் தானே, அந்த லாங்குவேஜும் இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்ல. இப்ப சில சொற்களுக்கான தெளிபொருள் விளக்கத்தை பார்க்கலாம். இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு ஓமை அப்படின்னு சொல்றாருல. அப்படின்னா என்னன்னா, இப்ப எழுத்துக்கு எல்லாம் அகரம் தான் முதல்லன்னு சொன்னா, அகரமும் ஒரு எழுத்து தானே, அதுவும் ஒரு எழுத்து, மற்ற எழுத்துக்கு அதுதான் முதல் அப்படின்னு சொன்னா, இப்ப ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற தத்துவத்துல இது வேற அது வேற அப்படின்னு பிரிக்க முடியாது. ரெண்டுமே ஒண்ணுதான், அதுக்குள்ளேயே அது அடங்கும். ஆனா அது தலைமை பண்பு கொண்டது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு அந்தணர் வந்தார், வசிஷ்டரும் வந்தார் அப்படின்னு சொன்னா, வசிஷ்டரும் ஒரு அந்தணர் தான்,
ஆனா தலைமை பண்பு கருதி அவரை தனித்து சொல்றோம்ல, அந்த மாதிரி இங்க அகரத்தை பிரிச்சுக்கணுமே ஒழிய, அப்ப அகரம் ஒரு எழுத்து இல்லையான்னு கேட்கக்கூடாது. அப்ப கடவுளும் நம்ம இது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதானே அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்படி இல்ல, இது தனித்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற பொருள்ல தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இயல்பால் பிறத்தலானும் அப்படின்னு சொல்றாருல, அங்க ஒரு வெங்கல மணி இருக்கு, கோவில் மணி இருக்கு, அதுல அப்படி நம்ம அடிச்சோம்னா கலீர்னு சத்தம் கேட்குது இல்ல, அந்த ஒரு ஒலி எழும்புது இல்ல, அந்த சப்தம். இப்ப அந்த சத்தம்லாம் என்ன, இப்ப எழுத்துன்னு சொன்னா அகரம், இந்த 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 சத்தம்லாம் அதுல வருமா அப்படின்னு கேட்டா, உயிருடைய முயற்சியில எழுகின்ற உத்தான வாயுவைத்தான் இவர் இயல்பால் பிறத்தலானும்னு சொல்றாரு. ஏன்னா அப்படி பார்த்தா இது இது யானை பிளிர்ற சத்தம், இது சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம், காக்கா குருவிகள் போடுற சத்தம், இதெல்லாமும் பிறக்குது இல்ல. அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட பொருள் எல்லாத்துக்கும் எழுப்பக்கூடிய உத்தான வாயுவின் மூலமாக எழும்பக்கூடிய சத்தம் அப்படிங்கிறதுனாலதான் இங்க நாத மாத்திரை ஆகிய இயல்பால் பிறத்தலானும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தமிழ் எழுத்திற்கே அன்றி வட எழுத்திற்கும் முதலாதல் நோக்கி அப்படின்னு வர்ற இடத்துல எழுத்து அப்படின்னா நம்ம மொத்தமாவே மொழின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதை தவிர இந்த இடத்துல எழுத்து அப்படின்னு சொல்றது 4 நிலைகள் இருக்கு. அதாவது பறை இல்லாட்டி சூக்குமை, சம்ஸ்கிருதத்துல சூக்ஷ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூக்ஷ்மமா பண்ணக்கூடிய, சட்டிலா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதை தவிர பைசந்தி, மத்திமை, வைகரி அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல எழுத்துன்னு சொல்றது எந்த நிலையை குறிக்குது அப்படின்னு கேட்டா வைகரி அப்படிங்கிற நிலையை தான் குறிக்குது. மிச்சம் 3 நம்ம உடம்புக்குள்ளேயே நிகழக்கூடிய ஒரு நிலை. அது இன்னும் வெளியில அந்த ஒலியே இன்னும் கேட்கவே இல்லை, அடுத்த ஆளுக்கு நமக்கே இன்னும் கேட்கல. இது எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதை குறிக்கல. இது எல்லாம் வெளியில வரக்கூடிய சப்தத்தை மட்டும்தான் இங்க வைகரி, அந்த சத்தத்தை மட்டும்தான் இங்க எழுத்துன்னு சொல்றார் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு நினைக்கிறோம், அதை வெளியில இன்னும் சொல்லவே இல்லை. எனக்கு இப்ப நம்ம சொல்லுவோம்ல, வாய் வரைக்கும் வந்துடுத்து ஆனா நான் சொல்லலை அப்படின்னு. அந்த வாய் வரைக்கும் வந்துடுத்து இன்னும் சொல்லலை அப்படின்னா அந்த எழுத்தும் அடங்குமான்னு கேட்டா ஆமா அடங்கும்னு தான் பரிமேலழகர் சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்ப வாய் பேச முடியாத ஊமை இருப்பாங்க. அவங்க இது சைன் லாங்குவேஜ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் இந்த எழுத்துக்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டா வரும் அப்படிங்கிறது தான் நியதி. ஏன்னா சைன் லாங்குவேஜும் எங்க எண்ணம் தான் சொல்லாகுது, சொல் தான் செயலாக மாறுது. அதனால எண்ணம் பிரணவத்துக்கு முதல் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எண்ணம் தோன்றுவதற்கும் முதல் அதுதான். அதனால அதுவும் அடங்கும். சரி, இப்போ நம்ம எண்ணத்துல இருக்கு, நம்ம செய்கையா காமிக்கிறோம். செய்கையே காமிக்காம பாடி லாங்குவேஜா இருக்கு, அந்த லாங்குவேஜ் வருமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா நம்ம இப்ப இது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, காலை மடிச்சு போட்டு கிராஸ் லெக்டா உட்கார்ந்தா ரிசர்வ்டா இருக்கான், கையை ரொம்ப ஷிஃப்ட் பொசிஷனை மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருந்தான்னா அது அவன் உள்ள வச்சுக்கிட்டு ஏதோ மறைக்கிறான் அப்படின்ற பொருள். இதெல்லாம் ஒரு சூக்ஷ்மமா வெளியில தெரியுது இல்ல. இதெல்லாம் இந்த லாங்குவேஜ் எல்லாமும் இந்த எழுத்து கீழே வருமானா வரும். ஏன்னா அதுவும் பிரணவம், அதுவும் எண்ணம் தானே ஆரம்பம். எல்லாத்துக்கும் ஆரம்பம் எண்ணம். இந்த பறைங்கிற அந்த சூக்ஷ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான், அதுவும் இதுல அடங்கும் அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும் நம்ம. அதே மாதிரி உலகு அப்படிங்கிற சொல்லு நான் சொன்னேன்ல, அதாவது பொது பெயர், போன பொது பெயர், அதுக்கப்புறம் பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல உயிர்கள் மேலதான் இருக்கு நம்ம சிறப்பிச்சு சொல்லணும் அப்படின்னு. அப்போ உலகத்துல உயிர்கள் மட்டுமா இருக்கு, உயிரற்ற பொருளும் சேர்ந்து தானே இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் கடவுள், இப்ப டேபிள் சேருக்கெல்லாம் அப்ப கடவுள் முதல் இல்லையா அப்படின்னு கேட்டா, இங்க பரிமேலழகர் என்ன சொல்றாரு, உயிர் பொருள் உயிரில் பொருள் அப்படின்னு ரெண்டையும் உணர்த்தும்ல. உலகங்கிறது ரெண்டும் சேர்ந்தது தானே. ஆனா இது ரெண்டுத்துல ஆதி பகவன் அப்படின்னு முதல்ல கூறாமல் உயிர் பொருள் இருக்கு மட்டும் வைத்து ஏன் சொன்னார்? இப்போ நம்ம உயிர்கள் மேல் நின்றதுன்னு தானே பரிமேலழகர் சொல்றாரு. அப்ப டேபிள் சேர்லாம் அதுக்கு முதல் இல்லையா அப்படின்னு கேட்டா, முக்தி பெறுவதற்கு சிறப்பாக நம்ம உயிர் இருந்தாதான் முக்தி கிடைக்கும். அதனால அந்த சிறப்பிச்சு உலகுங்கிறது உயிர்கள் மேல் நின்றதுன்னு சொன்னாரே ஒழிய, அதுக்காக உயிரற்ற பொருளுக்கு கடவுள் முதன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆகாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன கருத்தாக கொள்க அப்படின்னா, இப்ப நம்ம பொதுவா காணப்பட்ட ஒரு, இப்ப நமக்கு கடவுளை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சவங்க கடவுளை பார்க்கல, பார்த்தவங்க வாய மூடிட்டு பேசாம தான் இருப்பாங்க, சொல்ல விவரிக்க மாட்டாங்க அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப இங்க உலகிற்கு முதல் என்று கருத்தாக கொள்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
நமக்கு தெரியற விஷயத்த வச்சு தெரியாத ஒரு விஷயத்த அவர் விளக்க முயற்சி பண்றார் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. இப்ப நம்ம பொதுவா சொல்லுவோம்ல, காணப்பட்ட எங்கேயோ ஒரு இடத்துல புகையுது, நமக்கு தள்ளி இருந்து பாக்குறோம், நமக்கு வெறும் புகை மட்டும்தான் தெரியுது, அந்த இடத்துல ஆனா நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு அனுமானத்துல நம்ம உணர்றோம்ல. அந்த மாதிரி எப்படி காணப்பட்ட புகையால் காணப்படாத அதன் காரணமாகிய நெருப்பு நம்ம அனுமானிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அந்த மாதிரி தோற்றமுடைய அனைத்திற்கும் தோற்றுவிப்பான் ஒருவன் இருப்பான் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல எப்பவுமே ஒரு 3 காரணங்கள் இருக்கும். மூல காரணம், அதுக்கு உதாரணம் வேதத்துல எல்லாம் உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மண் இருக்கு, குயவன் ஒரு பானை செய்யறான் அப்படின்னா, மண் அப்படிங்கிறது மூல காரணம். இது செய்பவன், சிருஷ்டிக்க யாரு அந்த குயவன் செய்யறான்ல, அவன் ஒரு காரணம். கருவி வேணும், அவனுக்கு சக்கரம் வேணும், மற்ற டூல்ஸ் எல்லாம் வேணும்ல, அந்த கருவி இன்னொரு காரணம். ஆனா கடவுளுக்கு இந்த காரணம் எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டா, மூல காரணமும் கிடையாது, துணை காரணமும் கிடையாது, சிருஷ்டிப்பான் எல்லா காரணமும் முழுமுதற் காரணமுமே கடவுள் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்பாட்டான் முதற்கடவுளது உண்மை கூறப்பட்டது அப்படின்னு பரிமேலழகர் சொல்றாருல. இத மாதிரி வேற யார் யாரெல்லாம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதாவது திருஞான சம்பந்தர் முதல் திருமுறையில திரு ஆப்பனூர் பதிகம் அப்படிங்கிற பகுதியில 88வது பதிகம் பாட்டு, அதை படிக்கிறேன் கேளுங்க. தகரம் அணி அருவி தடமால் வரை சிலையா நகரம் ஒரு மூன்றும் நலம் குன்ற வென்று உகந்தான் அகர முதலானை அணி ஆப்பனூரானை பகரும் மனமுடையார் வினை பற்றறுப்பாரே அப்படிங்கிற பாட்டுல அகர முதலானை அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து 6ஆம் திருமுறையில திருத்தாண்டகம் அப்படிங்கிற பகுதியில திருநாவுக்கரசர் பாடியிருக்கிற பாட்டு 28வது பாட்டு, அதை படிக்கிறேன் கேளுங்க. ஏனத்து இளமறுப்பு பூண்டார் போலும் இமையவர்கள் ஏத்த இருந்தார் போலும் காணக்கல்லால் கீழ்நீ நிழலார் போலும் கடல் நஞ்சம் உண்டு இருண்ட கண்டர் போலும் வானத்து இளமதி சேர் சடையார் போலும் வான்கையிலை வெற்பின் மகிழ்ந்தார் போலும் ஆனத்து முன்னெழுத்தாய் நின்றார் போலும் அணியாரூர் திருமூலட்டானாரே அப்படிங்கிற பாட்டுல ஆனத்து முன்னெழுத்தாய் நின்றார் போலும் அப்படிங்கிறதுல அகரமாக நீ சிவபெருமானே நீ தான் இருக்கிறாய் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. இதை தொடர்ந்து சுந்தரர் 7ஆம் திருமுறையில நெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற பகுதியில ஒரு பாட்டு, அதை படிக்கிறேன் கேளுங்க. சிகரம் முகத்தில் திரளார் அகிலும் மிகவுந்தி வரும் நிலவின் கரைமேல் நிகரில் மயிலார் அவர்தாம் பயிலும் நெல்வாயில் அறத்துறையின் நின்மலனே மகரக்குழையாய் மணக்கோலம் அதே பிணக்கோலம் தாம் பிறவிய இதுதான் அகரம் முதலின் எழுத்தாகி நின்றாய் அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே அப்படிங்கிற பாட்டுல அகரம் முதலின் எழுத்தாகி நின்றாய் அப்படின்னு அவரும் அகரத்தில் இருப்பவனே அப்படின்னு சிவபெருமான சொல்றாரு. அதே மாதிரி திருமூலர் 10வது திருமுறையில திருமந்திரத்துல 7ஆம் தந்திரத்துல 4வது சூத்திரம், அதை படிக்கிறேன் கேளுங்க. ஆறும் அறியார் அகாரம் அவன் என்று பாரும் உகாரம் பறந்திட்ட நாயகி தாரம் இரண்டும் தரணி முழுவதுமாய் மாறி எழுந்திடும் ஓசையதாமே அப்படின்னு, அது அகரம் சிவனாகவும் உகரம் நாயகி அதாவது பார்வதி தேவியாகவும் புவனம் முழுவதுமாக இருக்கும் பரம்பொருளே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போக எல்லாருக்கும் தெரிஞ்சது பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல 30 அக்ஷராணாம் அகாரோஸ்மி துவந்த்வ சாமாசிகஸ்ய ச அகமேவாக்ஷய காலோ தாதாகம் விஸ்வத்தோ முக்கஹ அப்படிங்கிற ஸ்லோகத்துல அக்ஷரங்களில் நான் முதன்மையானவன், அகாரோஸ்மி நான் அகரமானவன், துவந்த்வ சாமாசிகஸ்ய ச அதாவது சம்ஸ்கிருதத்துல 2 சொற்கள் சேரும் இடத்துல எப்படி புணர்ச்சி விதி தமிழ்ல இருக்கோ அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல பல பல புணர்ச்சி விதிகள் இருக்கு. அதாவது 2 வார்த்தை சேரும் பொழுது நிலைமொழி மாறுமா அல்லது வருமொழி மாறுமா, இல்லாட்டி ரெண்டுமே மாறுமா, இல்லாட்டி ரெண்டுமே மாறாம இருக்குமா அப்படின்னு 4 விதமாக இருக்கு. அதுல இப்ப உதாரணத்துக்கு மாதா பிதா அப்படின்னா, மாதான்னா அம்மா, பிதான்னா அப்பா, ரெண்டையும் சேர்த்து பேரண்ட்ஸ். இப்ப இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பேரண்ட்ஸ் அப்படின்னு, சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா பிதரவ் அப்படின்னு சொல்லுவோம். பிதா அப்படியே இருக்கும், மாதாங்கிறது பிதரவ் அப்படின்னு மாறுது இல்ல. இந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டுள்ளதுல நான் எது அப்படின்னு இவரு பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்ற இடத்துல துவந்த்வ சாமா சிகசியச்ச அப்படின்னு சொல்றாரு. துவந்த்வ அப்படின்னாலே அந்த மாதிரி புணர்ச்சி விதியில ரெண்டுமே மாறாமல் இருக்கக்கூடியது எதுவோ அதிலும் நான் தான் உள்ளேன். அதாவது தனியா ஒரு எழுத்துல பார்க்கும்பொழுது அக்ஷரங்கள்ல நான் அகரமானவன், 2 சொற்கள் சேர்ற இடத்துல நான் துவந்த்வ சாமாசிகஸ்யச்ச அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, இப்ப 2 சொற்கள் ராதா கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை சேர்க்கும் பொழுது ராதேயும் மாறாது, கிருஷ்ணாவும் மாறாது. இந்த ராதே இப்ப எப்படி மாதா பிதா அப்படின்னு சொல்றது பிதரவ் அப்படின்னு வருதோ, அந்த மாதிரி எல்லாம் மாற்றம் இல்லாமல் ரெண்டுமே அப்படியே இருக்கும். ராதே கிருஷ்ணா அப்படின்னு தானே சொல்றோம். அங்க ராதவ் அல்லது கிருஷ்ணவ் அப்படின்லாம் ஏதாவது மாறுதா? இல்ல இல்ல. இந்த மாதிரி மாற்றம் இல்லாமல் சேரும் இடத்தில் நான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம அகம் ஏவா க்ஷய காலோ, அழிவில்லாத காலன் ஆகவும், தாதாகம் விஸ்வத்தோ முக்கக, பிரம்மாக்களில் ஆதி பிரம்மாவாகவும் நானே இருப்பேன். அதனாலதான் நம்ம விஷ்ணுவுடைய இதுல இருந்து நாபியிலிருந்து ஒரு தாமரை, அதுல பிரம்மா இருப்பதாக நம்ம சிலையை வடிவிக்கிறதா இருக்கட்டும், வரைகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அப்படி சொல்றோம்ல. ஏன்னா ஆதி பிரம்மா விஷ்ணு தான் அப்படிங்கிற ஒரு பொருள்ல தான். அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு, தாதாகம் விஸ்வத்தோ முக்கக அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன், நம்ம உடனே என்ன நினைப்போம், சைவத்துல வேற கொள்கை, வைணவத்துல வேற கொள்கை, இது இது அதுன்னு நமக்குள்ள உள்ள பேதத்தை நம்ம திருவள்ளுவர் மேல தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படிலாம் இல்லை. எல்லாருமே இந்த கருத்துல ஒன்றித்தான் இருக்காங்க. நம்ம ஔவையாருடைய நல்வழி அப்படிங்கிறதுல தேவர் குரலும் திருநான் மறைமுடியும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுணர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இது சைவம் வைணவம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வடமொழி தமிழ் மொழி அப்படிங்கிற பேதமா இருக்கட்டும், இதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது, நமக்கு தான். எதுக்காக இந்த மாதிரி ஒப்புமை எல்லாம் சொல்றேன்னா, இது யார் முதல்ல சொன்னாருங்கிற போட்டிலாம் கிடையாது. இந்த ஒரு கருத்துல எத்தனை பேர் ஒருமித்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம் எல்லாம் சொன்னேன். இப்ப நான் குறளையும் உரையையும் இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்து எல்லாம் அகரம் முதல. எழுத்துகள் எல்லாம் அகரம் ஆகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று. அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாதமாத்திரை ஆகிய இயல்பால் பிறத்தலானும், ஆதிபகவருக்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. தமிழ் எழுத்திற்கே அன்றி வட எழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்து எல்லாம் என்றார். ஆதிபகவன் என்னும் இருபெயரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு. உலகு என்றது ஈண்டு உயிர்கள் மேல் நின்றது. காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார் எனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் என்பது கருத்தாக கொள்க. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. இப்பாட்டான் முதற்கடவுளது உண்மை கூறப்பட்டது. இன்னொரு நாள் நம்ம அடுத்த குறளோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.